ஹலோ நண்பா நண்பீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். ரொம்ப 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 தேங்க்யூங்க. எதுக்குடா திடீர்னு தேங்க்யூ சொல்றான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிட்டோம். கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லா ரீசன் நீங்க மட்டும்தான். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ அது என்ன சர்ப்ரைஸ்ங்கிறது இந்த வீடியோவோட எண்டிங்ல சொல்லியிருக்கேன். நீங்க பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இது நம்ம சேனலை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். இன்னைக்கு ஏன்டா திடீர்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அவங்களுக்கு டெடிகேட் பண்ற ஒரு வீடியோ கூட இருக்கலாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம இங்க இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு. சோ இன்னைக்கு என் கூட வேலை செய்யறவரு ஒரு பங்களாதேஷ்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணிருக்காங்க. போயிட்டு ஒரு ரெசார்ட் மாதிரி எடுத்திருக்காங்க. அங்க ஃபுல்லா சில் பண்ணிட்டு சாப்பாடு அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டு ஹோல் டே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போவாங்க. அது கவர் பண்ணி போடலான்ட்டு அந்த லொகேஷன் எங்கேன்னு எனக்கே தெரியாதுங்க. இது எனக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்க போகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட பேசினதுக்கு என்ன சொன்னார்னா, இங்க டெட் சீன்னு ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. அந்த ஸ்பாட் போற வழியில தான் இவங்க புக் பண்ணிருக்கிற ரெசார்ட் இருக்குன்னு சொன்னாரு. சோ போறோம், சில் பண்றோம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். சோ அவ்வளவுதாங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிருவோமா? அவரு கூட இருக்கிறவர் வராரு. ரெடி ஆயிட்டு இருக்க கேப்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருங்க வீடியோ அப்படி காட்டுறேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேர் ஃப்ரூட் இருக்கு, பனானா ஒண்ணு வச்சிருக்கேன், கிரேப்ஸ் அண்ட் செரி ஃப்ரூட்டுங்க கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். சோ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். நண்பா நண்பீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிளம்பியாச்சு. போயிட்டு வெளியே போயிட்டு அப்படியே சின்ன சின்ன கிளிம்ஸா எடுத்து காட்டுறேன். நிறைய பிளேஸ் இருக்குங்க. நம்ம எல்லா பிளேஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் டைம் கிடைக்கிறப்போ. அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஓகேங்க, அப்படியே போயிட்டு ரொம்ப எடுத்தனா ஃபுல்லா பெரிய வீடியோ வந்துடும். பஸ் ஏறி அங்க போயிட்டு அங்கிருந்து ஒரு பஸ் எடுத்திருக்காங்க. அந்த பஸ் போகும்போது நான் உங்களுக்கு கனெக்ட் ஆகுறேன். என்னுடைய ரூம்மேட்டும் வந்துட்டாரு. இவரு தாங்க சஃபிக். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா இவரு நானும் இருப்போம். அப்புறம் அங்க இருக்கிற பங்களாதேசி ஃப்ரெண்டையும் காட்டுறேன். அடுத்து அங்க போயிட்டு கன்டினியூ பண்ணலாம். நம்ம பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். இந்த ஏரியால போய் பஸ் ஏறணுங்க. டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் பஸ்ஸுக்கு அங்க போய் பாருங்க, அந்த பஸ்ல தான் வந்தோம். இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அது வரைக்கும் நான் இங்க இருக்க வியூ காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டா போனோம்னா பலட் வரும். இது மார்க்கெட்டுங்க, ஃப்ரைடே மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, அந்த மார்க்கெட்டுக்குள்ள போய் பார்த்தேன். சாப்பிட்ற ஐட்டம்லாம் எதுவும் இல்லைங்க. மெயினா இந்த ஷூஸ், கிளாத் அந்த மாதிரிதான் இருக்கு. அப்புறம் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க, இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம். நம்ம இங்க ஒரு நாள் தனியா விளாக் எடுப்போம். இன்னைக்கு எடுக்கல. ஆக்சுவலா இன்னைக்கு அந்த ஐடியாவில் எடுத்தா நிறைய கிளிப்ஸ் ஆட் ஆயிரும். நம்ம இப்போ போற வீடியோ கம்மியாயிரும். ஸோ நம்ம இது அடுத்த வீடியோஸ் ஏதாவது கவர் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? பஸ் வரக்கு லேட் ஆகுதுங்க. அதனாலதான் சரி இங்கே ரோமிங்ல இருக்கோம். பாருங்க, இந்த ஏரியா அங்கதான் பலட் இருக்கு. நம்ம அங்க ஒரு நாள் போய் கவர் பண்ணுவோம். ஃபைனலா நம்ம பங்களாதேசி ஃப்ரெண்ட் கேம். டெல் ப்ரோ, where we are going? Tell me that. See. I go Dead Sea place. You also don't know the name? I don't know this name. Okay. Maybe this name is we have chosen this Arabic call is Mazra. Okay bro. Waiting or we need to go? Okay. பஸ் ஏறிட்டோம். இப்போ போயிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்குங்க. அதனால நம்ம போயிட்டு அங்க ரிட்டர்ன் ஆனதையுமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஃபைனலா நாங்க வந்துட்டோம். இந்த பஸ்ல தான் வந்தோம். ரெசார்ட் அங்க இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இதுதான் பாருங்க. எஸ் ப்ரோ, இது நம்ம ஊர் இளந்த பழங்க. இளந்த பழ மரம் இங்க இருக்கு. Sweet. இட்ஸ் ஸ்வீட். ஓகே, வில் ட்ரை. உள்ள போயிட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரலாம். பாருங்க, இந்த பஸ் தாங்க நாங்க வந்தது. இப்படியே கூட்டிட்டு வந்துட்டாரு. हम लोग पहुंच गया, हमारा गंतव्य में आ गया. That means अभी होएगा मजा. that means मजा आ गया. I know that only. Why you know, bro? Even you talk to Indian language. I'm South Indian. You talk South Indian language. பாருங்க, ரெசார்ட் உள்ள வந்தாச்சு. ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஃபுல் ரெசார்ட்டும் புக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் டே இங்கதான் வந்து நம்ம இருக்க போறோம். ப்ளே பண்றதுக்கு கிட்ஸுக்கு இருக்கு. பட் கிட்ஸ் யாரும் வரல, எல்லாம் அடல்ட்ஸ் தான். நம்ம போய் விளையாடுவோம். ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, எல்லாம் எடுத்துட்டு வராங்க ஃபுட்டுக்கு. நம்ம அப்படியே எல்லாம் செட் பண்ணிட்டு உள்ள குதிச்சிருவோமா? ப்ரோ, எனி ஹெல்ப்? ஓகே, ஷூர். குட் பிளேஸ் ப்ரோ. இங்க பாருங்க, இங்க ஸ்விம்மிங் பூல்ல தான் நம்ம இன்னைக்கு குளிச்சு இன்னைக்கு ஃபுல்லா இங்கே தான் இருக்க போறோம். ப்ரோ, கம் கம், வில் ஜம்ப். வாட் ப்ரோ? ஓகேங்க, உள்ள போலாம். இதாங்க ரூம். இட்ஸ் ஓபன் கிச்சன். எஸ், வெரி கூல். எல்லாரும் பாத் பண்ற ரெடி ஆயிட்டு இருக்காங்க. குட் ரூம், நல்லா இருக்குங்க. ஓகே, நம்ம செட் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு ரெடி ஆகும். எல்லாம் குக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க வாட்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஃப்ளைட்ல இதே மாதிரி தான் கொடுப்பாங்க, ஒரு சின்ன பாக்கெட்ல. ஸோ நீங்க வந்து நம்ம கவர்ல தர மாட்டாங்க, இந்த மாதிரி கிளாஸ்ல தான் ஃபில் பண்ணி தருவாங்க. ஃபுல்லா பங்களாதேசிங்க, அவங்க எல்லாமே பங்களாதேஷ் பீப்புள். ஒருத்தர் கூட ரூம்ல இருக்கிற வந்து இந்தியன் பீப்புள். அவர் வந்து கூட இருக்கிற மும்பை. நம்ம தான் தமிழ்நாடு. சூப்பரா இருக்குங்க, பிளேஸ் நல்லா தான் இருக்கு. ஒன் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 116 JD இந்த ஃபுல் ரெசார்ட்டும். ஐ ஹோப் திஸ் வீடியோ யூ வில் லைக் மோர் தென் ப்ரீவியஸ் வீடியோஸ். நம்ம இனி அப்கமிங் வீடியோஸ் இதே மாதிரி பண்ணுவோம். நிறைய வீடியோஸ் வரும். ஆல்மோஸ்ட் 20 to 25 பீப்புள்ஸ் வந்து வந்திருக்கிறோம். அவங்க எல்லாத்துக்கும் ஃபுட் மேக் பண்ணி ஜஸ்ட் பாருங்க, வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கீங்க ஃபீல். இந்த இது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, வந்தாச்சு. வாட் ப்ரோ? Oh, bro, take it from there, bro. Like this. Just take it. It's clear. Bro, it's kids, I think. It's not jumping that much. It's good. Okay, எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிடுவோம் இன்னைக்கு. தெரியுதா? Oh, bro, it's really good, bro. It's really good. Come. मैं झूल के बता रहा हूँ. You can enjoy a lot, I think. Okay. செலிப்ரேஷன் இருக்குங்க, கேக் கட்டிங் இருக்கு. நம்ம போவாங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கேக் கட்டிங்க்கு வெயிட்டிங். ஃபார் வாட்? கேக் கட்டிங் celebration or celebration this foundation foundation like this Bangladesh this often here okay you guys all are foundation member 7th year okay. அதாவது நீங்க வந்து பங்களாதேஷ் ஃபவுண்டேஷன் வந்து 7 years ஆச்சாம ஜோர்டன்ல ஓபன் பண்ணி. ஸோ அதோட செலிப்ரேஷனுக்காக இப்ப கேக் கட்டிங் பண்றாங்க. மை ரூம் guy also came, Mumbai wala. Hi everybody. Hi. It's too hot outside. Yes. So இப்போ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க கேக் கட்டிங்க்கு. I didn't on the mic. Swimming pool இறங்கிடலாம். ஆக்சுவலா வந்து அங்க மைக் இங்க வச்சிருந்த டேஞ்சர். அதனால அங்க கேமரா இருக்கு. க்ளோஸ் அப்ல இருக்கு.
ஓகேங்க, கேமரா ஃபோக்கஸ் இங்க வச்சாச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. I need to keep it here, then only I can talk. ஆக்சுவலாக இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. நம்ம இந்தியன்ஸ் இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணி அதுக்கு வந்து செலிப்ரேஷன், இயர்லி ஒன் செலிப்ரேஷன் வந்தாங்க, கேக் கட் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பர். பட் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறது நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறேன். எல்லாம் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் சாப்பிடல, மார்னிங்கே சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால ஒரு 2 o'clock மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா வாட்சிங் வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன், வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் நான் வாட்டரில் யூஸ் பண்ணவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீச்சல் தெரியாதுங்க, இப்படி ஓகே. 2 பேர்த்துக்குள்ள ரேஸுங்க. 2, 3 யார் வின் பண்ண போறான்னு பார்க்கலாம். அவர் உள் நீச்சல் போட்டு போறாரு. You are going inside, he is coming outside, he is very fast. என்ஜாய் பண்றாங்க, அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். வந்து ரீஸ்டார்ட் பண்றாங்க மேட்சை. ஒரே ஹங்கர் பீஸ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, உள் நீச்சல் போட்டு போயிட்டு இருக்காங்க. ஓ இக்பால் லாஸ்ட், யூ ஆல்சோ லாஸ்ட் ப்ரோ. இக்பால் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கு. அதனால வந்து சீக்கிரமா ஆஃப் ஆயிடுது கேமரா. அதனால எடுக்க முடிய மாட்டேங்குதுங்க, ஆஃப் ஆயிட்டு போகுது. எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் சில் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே வாட்டர்ல இருந்துட்டு லஞ்ச் ஆச்சுன்னா போய் சாப்பிட்டு அப்படியே வருவோம். எல்லாம் எந்திரிச்சு அங்கங்க போய் உட்காந்துட்டாங்க. ஸ்விம் பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க. நம்மளுக்கு ஸ்விம்மிங் பண்ணி டயர்ட் இல்லை, சும்மா அங்கேயும் நடந்தே டயர்ட் ஆயிடுச்சுங்க வாட்டருக்குள்ள. இங்க பாருங்க, ஒரு மரத்துல ஏறி அந்த பேரிச்சம்பழத்தை பொறிச்சிட்டு வராராமா. இவரு கேட்ச் பண்றாரு. குட், ஓகே, இனஃப், கம், பி சேஃப் ப்ரோ, கம் சேஃப். பொறிச்சிட்டு இறங்கிட்டாருங்க. எல்லாரும் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம லேடிஸ் உள்ள போயிட்டாங்களா, அதனால நம்ம ஓரமா வந்துட்டோம். பொறிச்சிட்டு வந்துட்டாரு. செம்ம சீட்டா இருக்குங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. ரியல் ஸ்வீட். இங்க பாருங்க, இதுதான் செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஒரு வழியா ஸ்விம்மிங் பூல்ல பாத் முடிச்சுட்டு மேலே வந்துட்டேன். கொஞ்சம் டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்ச் சாப்பிட போகும்போது கனெக்ட் பண்றேன். அப்படியே வெளியே வந்தாங்க, சும்மா நடந்து போயிட்டு வருவோம். பக்கத்துல ஏதாவது ஷாப் இருக்கான்னு. இங்க ஷாப் எதுவும் இல்லை, நம்ம இந்தியன் வில்லேஜ் மாதிரியே தான் இருக்கு. பாருங்க, பெருசா ஃபாரின் கண்ட்ரி அப்படிங்கிற அளவுக்குல இல்லை, பட் இங்க அந்த மாதிரியும் இருக்கு, இந்த மாதிரியும் இருக்கு. இங்க பாருங்க, இழந்த பழ மரம் ஃபுல்லா காய் பிடிச்சிருக்குதுங்க. 1-2 பழுத்து இருந்துச்சு. அவரு அதைத்தான் பொறிச்சிட்டு இருக்கிறாரு அங்க நின்றுட்டு. அவர் ஒய்ஃபுக்கு காட்டிட்டு இருக்கிறாரு. அங்க பாருங்க, அங்க மலை. இங்க இருந்து அந்தல போனோம்னா ஃபுல் சிட்டி, இந்தல பாத்தீங்கன்னா ஃபுல் வில்லேஜ். எனக்கு வந்து இங்க இந்தியாவில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. இந்த இடத்துக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போல, கூப்பிடுறாரு. போய் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு 4:30, 5:30க்கு மேல வெளியே வந்துட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவோம். காட்டுறாங்க எப்படி இருக்கு பிளேஸ் எல்லாம் அப்படின்னு. அப்பளையே சாப்பிட போனங்காட்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ கரெக்டா 6 o'clock ஆகுதுங்க. நம்ம ஊர் மாதிரியும் இருக்குதுங்க இங்க. பனானா ட்ரீ, அப்புறம் இங்க பாருங்க தட்டு செடி, இதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சேம். இங்க பாருங்க, நம்ம வில்லேஜ் ஹவுஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்கு. அந்த ஃபார்ம் ஹவுஸ், வில்லேஜ் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கேரளா ஸ்டைல்ல பில்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஃபீலே இல்லைங்க. இங்க வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கும், ட்ரையா இருக்கும், அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை. பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே இருக்கு. அதுவும் இந்த ஏரியா வந்து ப்ராப்பரா வந்து தமிழ்நாட்டுல ஒரு வில்லேஜ் இருந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காமா நேச்சரா ஒரு மாதிரி
ஃபார்மிங் லேண்ட் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கு. எப்படி சொல்றேன்னு தெரியலங்க. பாருங்க ரோடு அந்த ஃபுல் ஏரியாவும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஏரியா மாதிரியே இருக்கு. செமையா இருக்குங்க. எப்படி ஃபைன் பண்ணி பிடிச்சாங்கன்னு தெரியல. ப்ராப்பரான வில்லேஜுங்க. ஆனா இப்படி இருக்கா, நீ எங்கடா நம்ம ஊருக்கு வந்துட்டியாடாங்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க நம்ம ஊர்ல இருக்க அந்த முள்ளு செடி மாதிரியே இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்கிறதா, பட் இங்க வந்து எனக்கு நம்ம ஊர் ஃபீலே தாங்க இருக்கு. இங்கேயும் நான் தமிழ்நாட்டுல ஒரு எங்க ஊர் வில்லேஜுக்குள்ள இருக்கிற மாதிரிதான் ஃபீல் இருக்கு. திரும்ப திரும்ப அதவே சொல்ற மாதிரிதான் இருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. வீடு இங்க இருக்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல்ல நல்லா இருக்குங்க ஃபீல். எங்க அப்பா வந்து வீடியோ கால்ல பேசுறப்பெல்லாம் சொல்லுவாரு, இது என்னடா இது நம்ம ஊர்ல இருக்க மாதிரி பனைமரமான்னு. இது வந்து அந்த பேர்ச்சம்பழம் மரம் பாருங்க எப்படி இருக்கு, செமையா இருக்கு பாத்தீங்களா. இங்க பாருங்க பனானா ட்ரீ எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. நீங்க மேபி அடுத்து ஃபார்மிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபார்மிங்க்கு இது பண்ணுவாங்க. சுத்தி கரும்பு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க இங்க வீடு எப்படி இருக்குன்னு. ஸ்மெல் செமையா இருக்குங்க. அந்த வில்லேஜுக்கு அந்த ஸ்மெல் வந்து இங்க அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. அங்கேயே வந்து பேர்ச்சம்பழ ட்ரீ இருக்கு. சேம் டைம் அப்படியே அங்க பாத்தீங்கன்னா சுத்தியும் மலை இருக்கு. ட்ரையா இருக்கா, ஆனா அதுக்கு பக்கத்துலயே பார்த்தா அப்படியே நேச்சரோட இருக்க வில்லேஜ். சூப்பருங்க. இங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. வர வழியில நான் நிறைய பாட்டே வந்தேன். எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய ஏரியா இருக்குங்க. போனோம்னா ஒரு நாள் 2 நாள்ல பத்தாது. இங்கேயும் பாருங்க நான் அங்கங்க கிளிக் பண்ணிட்டு எடுத்து பார்த்தா எப்படி எடிட் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறேன்னு தெரியல. பாருங்க கரும்பு பொரிச்சு தந்துட்டாங்க. அப்படியே நம்ம நீ சாப்பிட்டு கிளம்புவோமா. நம்ம ஊருக்கு மாதிரி இல்லைங்க, அந்த ஜூஸுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கரும்பு மாதிரிதான் இருக்கு. கிளீன் பண்ணிட்டு சாப்பிடுறாங்க. அப்புறமா இந்த இடத்துல ஃபுல்லா வந்து பேர்ச்சம்பழ ட்ரீ இருக்கு. நாங்க கொஞ்சம் பொரிச்சு சாப்பிட்டோம் அங்க ரூம்ல இருக்கிறது. பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். தெரியுதுங்களா. வேலிக்கு பதிலா வந்து கரும்பை தான் வந்து விளைச்சிருக்காங்க. செம்ம ஸ்வீட்டுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே செம்ம ஸ்வீட்டா இருக்குங்க. இந்த பழ மரத்துல இப்பதான் காய் வந்திருக்கு. மேபி வரும் சீக்கிரமா. இதுவும் செம்ம ஸ்வீட்டா இருக்குங்க. இந்த ஏரியா பாத்தீங்களா. இங்க வந்து காமனா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து நிறைய ட்ரீ இருக்குங்க எல்லா பக்கமே. கிராமமாகட்டும் சிட்டி ஆகட்டும். ஏதோ பேர்ட் சவுண்ட் வருதுங்க. இங்க பாருங்க ஆலிவ் ட்ரீ இங்க இருக்கா. இந்த ஆலிவ் ட்ரீயும் காமனா இருக்கும் எல்லா பக்கமும். சிட்டி ஆகட்டும் வில்லேஜ் ஆகட்டும் எல்லா பக்கம். ஆல்மோஸ்ட் டுடே கண்ணுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் கழிச்சு நேச்சர் பிளேஸ் வில்லேஜை வந்து மீட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் நம்ம இதே மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், போடுவோம். நம்ம சர்ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சுங்க. என்ன சர்ப்ரைஸ்னா, நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனங்காட்டி நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் வரும்போது நம்ம வந்து பிகினரா இருக்க யூடியூபர்ஸ்க்கு வந்து தேவையான விளாகிங் கிட் வந்து கிஃப்ட் பண்ணலாங்க. அதுக்கு அவங்க எதுவும் இல்லைங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல, அவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் சீக்கிரமா நான் மெயில் ஐடி வந்து ஆட் பண்றேன். அதுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு ஐடியா கேட்டு நம்மளுக்கு பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கான வால்யூம் கிட்டும் தரலாம் ஆஃப்டர் 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுன்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. vlogging பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கும் இல்லை கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் பார்த்துட்டு மெயில் ஐடி கொடுக்குறேன். அவங்களுக்கு ரியலாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணலாம். பாருங்க இங்கே ஏதோ ஒரு ஃப்ரூட் இருக்கு. பட் என்ன ஃப்ரூட்னு தெரியல. தெரியாம சாப்பிட்டோம்னா டேஞ்சர் ஆயிரும். அதனால லோக்கல் கைடு யாராச்சும் இருந்தாங்கன்னா வச்சு என்ன ஏதுன்னு கேட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்க, நான் அப்பப்போ கிளிப் வந்து ஆட் பண்றேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சதுன்னா. நீங்க அது வரைக்கும் சேஃபா ஹாப்பியா இருங்க. இந்த டே குட் டேவா இருக்கும்னு நம்புறேன். ஸ்டே சேஃப், டேக் கேர், பை பை.